ஏங்க இன்னைக்கு நாங்கள் வெளியில் போகையில் ஒரு அம்மா ஒரு தண்ணி இருந்தால் கொடுங்க குடிக்க. நான் குடித்தேன், தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரி கேட்குறாங்க, வேகாத வெயிலாக இருக்குது பாவம் பசுக்குள்ளே கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு நானும் கொடுத்தேங்க. தண்ணியை கொடுத்தா ஒரு மனுஷன் ஒரு பொருளை கொடுத்தா முழுசாகவே அதை குடன்னு குடிச்சு முடிச்சுட்டு வெறுங்க நான் கொடுப்பாங்க. முக்காக்கேன்னு இருந்துச்சுங்க கரெக்டாக. அதோட வாயிலேருந்து ஒரு கீழ்ப்பகுதி வரைக்கும் தாங்க தண்ணியை குடிச்சிருந்தோம். கூலிங்காக இருந்துச்சு. கூலிங்காக ஏற்கனவே இரண்டும் படவடன்னு வருதுன்னு சொல்லாதே என் வீட்டுக்காரர் ஓடியே போய் பஸ்ஸுலேருந்து கிடுகிடுன்னு இறங்கி ஓடி போய் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்த தண்ணியை கொடுத்தா அந்த பாதி தான் குடிச்சிட்டு பாதி தான் கொடுக்க வேணாமாங்க. கட 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 ஊற்றுல இது பூரா நனையுதுங்க. மெதுவாக அம்மா குடிக்குதுன்றிய பஸ்ஸுக்குள்ளே கல 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 கல. எனக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்படியுமா பொம்பளை இருப்பாங்க? ஒரு உதவின்னு கேட்டு ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த உதவியை எப்படி ஏற்றுக்கிறது? நம்ம தேவைக்கு அதை பண்ணிக்கிறது. கட 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 கடன்னு ஊற்றி பாதி தண்ணியை குடிச்சிச்சுங்க. பாதி தண்ணி அது உடம்பு சேலை வரைக்குன்னு நினச்சிருச்சுங்க அந்த கூலிங் தண்ணியை. அப்படியே வெறுங்க எனக்கு கொடுக்குது. அது எதுக்கு? அதை அங்கிட்டு தூக்கி போடுங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு சரி என்ன செய்யறது, கொடுத்துட்டேன். ஏமா குடும்பா அப்படி குடிக்காதமான பிடுங்கவும் முடியாது, நம்மளுக்கு அப்படி மனசு இல்லை. சரி விடுங்கன்ட்டு வந்துட்டோமுங்க. வந்துக்கிட்டே இருக்கான். பாதி இடைவெளியில் என் மக தூங்கி கிடந்து வந்துருச்சு. தண்ணி வேணுன்னு பஸ்ஸில் கத்துறா பார்த்துக்குங்க. கத்துறா. அந்த பொம்பளை இறங்கிருச்சு பாதிலேயே. இது ஒரு குடும்பம். இப்போ தண்ணி வாங்கி கொடுத்து மனம் வரல, தண்ணி வாங்கி கொடுத்துலடின்றாரு. எங்கே தண்ணி வாங்கி கொடுத்து அதை ஒருத்தர் குடிச்சிட்டாங்கன்றேன். என்னே நீ உதவி பண்ணாதுன்ட்டு நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. உதவி பண்ணுறான், ஒரு ஓத்திரம் பண்ணாமல் பண்ணுங்க. மனுஷன்டா ஒரு மனச்சாட்சி வேணாமா? அப்படி ஒருத்தவங்க தண்ணி கொடுத்தாண்டா ஒரு அவசரத்துக்கு வாங்குறது ஒரு நாவை நினச்சிக்கிட்டு என்னத்தையோ வெளியில் போயிட்டு வர எல்லாருமே வெளியில் போயிட்டு வரேன் இப்படி நாவை நினச்சிக்கிறோம் இல்லாமல் அப்படியே இருப்பாங்க. இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க. இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? தான் சுயநலமாக தான் வாழ்கிறாங்க சடங்க. தாடி என் பிள்ளை கத்திக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் ஒரு பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தை காலேஜ் படிக்கிற பிள்ளை ஒரு பிள்ளை வாட்டர் கேன் இருந்து தண்ணியை கொடுத்துச்சுங்க. என்னத்தை சொல்கிறீங்க? இதெல்லாம் இதை என்ன சிரிப்பு அடக்க பிள்ளை என்னால் அந்த பொம்பளை என்னால் மறக்கவே முடியல. ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரில. தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவிலேயே இப்படி மேலே போடுறாங்க. அது எப்படி போடுறதுன்னு தெரில. இருந்தாலும் பாவம் தண்ணியும் கொடுத்துவிட்டு அதை ஃபேமஸும் பண்ணி விடக்கூடாதுன்னு பேசான்ருக்கு. இருந்தாலும் மறக்க முடியாதுங்க. இப்படி ஒரு மனசில் நான் பார்த்ததில்ல. அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? லைக் பண்ணுங்க. அந்த தண்ணி குடிச்சதுக்கு இல்லை, தண்ணியை கொடுத்துட்டு அம்போடு கொடுத்துட்டு என் பிள்ளைய அழுக விட்டு கதறி விட்டுக்கிட்டு வந்தே பாருங்க. எனக்கு தயவு செய்து லைக் பண்ணியிருக்காம சொல்லிட்டேன். தாடி எப்படி இருக்கா?